ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். வாழ்க்கை தினம் தினம் நரக வேதனையாக இருக்குது, எனக்கு கண்ணீரும் கஷ்டமுமா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஒரே ஒரு முறை இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன நம்ம கண்ணீரையும் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான வழியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்க்குற ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்வியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த பதிவுக்கும் அந்த கேள்விக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நான் உங்கள் வீடியோவில் சொல்கிற எல்லா கதைகளையும் என்னோடய பசங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். ரொம்ப சின்ன பசங்க, ஆனால் அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு பதில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமர் சீதையை சந்தேகப்பட்டது சரியா, சீதையை யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி காட்டில் போய் விட்டது சரியா, இதுக்கு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கெலாம் ஆளாகிறாங்களே, இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஏன் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிலமை, ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு, ஏன் கடவுள் இதை தண்டிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகுது பிரதர், தினமும் ஏன்டா எந்திரிக்கிறோம், ஏன் வாழ்கிறோன்ற மாதிரிலாம் இருக்குது, நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் நீங்கள் சொல்கிற எல்லா வழிபாடுலாம் பண்ணுறேன், மந்திரம்லாம் சொல்கிறேன், இருந்தால் கூட எனக்கு ஏன் இப்படி எனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவே. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொருத்தங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு டெய்லியும் கதை சொல்லுங்கள், பசங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், எனக்கு நிறைய கதைகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இந்த சேனலில் பசங்களுக்கான கதைகள் கொடுக்க முடியாதுங்கிறதால நம்ம இன்னொரு சேனல் வச்சுருந்தோம் இல்லையா, ரொம்ப நாளாக அதில் வீடியோ போடுறதே இல்லை, பெரியவா அருள்னு சொல்லிட்டு அந்த சேனலோட லிங்க் கூட கொடுக்குறேன். அதில் அவங்க கேட்ட மாதிரி இந்த அறிவு சார்ந்த கதைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆன்மீக கதைகளோடு சேர்ந்து சில பசங்களுக்கு சொல்லக்கூடிய தர்ம நெறி நீதி நெறி உடைய கதைகளோடு சேர்த்து பக்தியை ஊட்டக்கூடிய கதைகளை அதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கேன். மறுபடியும் அதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய கமெண்ட் நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் இல்லைங்க, அதனால தான் படிக்கிறதில்ல. நானே சிலதை பார்த்து கண்ணில் படுறதுக்கு உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். சரி, இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்வியிலேருந்து இதுக்கு என்ன காரணம், ஏன் ராமர் சீதையை சந்தேகப்பட்டாரா, ஏன் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. நம்ம எப்பவுமே கதை சொல்லி தான் தீர்வு சொல்லுவோம். கதை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளை எப்பயும் தொடர்றவங்க எப்பயும் போல் தொடருங்க. பதிவு கொஞ்சம் பெருசு தான். மாண்டவ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மாண்டுகன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் ஒரு காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆற்று பகுதியில் குடியில் அமைச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தவம் பண்ணிகிட்ருக்கிறார். இப்படி தவம் பண்ணிகிட்ருக்கிற இவரோட ஆசிரமத்துக்கு திடீர்னு ஒரு 4 பேர் ஓடி உள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு உள்ளே ஆள்லாம் தெரியாது. கொஞ்ச நேரத்திலே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காவலாளி, அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய 4-5 காவலாளி ஓடி இவங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போவுமே தப்பு செஞ்சவனை விட தப்பை செய்ய சொன்னவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுப்பாங்க. அதனால் இவங்கெல்லாம் தப்பிச்சிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் எங்களை இந்த தப்பை பண்ண சொன்னார். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 4 பேரும் அரண்மனையில் திருடிட்டு வந்திருக்கிறாங்க. திருடினத்துக்காக தான் காவலாளிகள் இவங்களை பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் மேலே பழியை தூக்கி போட்டு இவங்க தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. எங்களுக்கு இவர் தான் எல்லாமே, இவர் சொன்னதுனால தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. இது மன்னன் கிட்ட போது மன்னன் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது சொல்கிறார், இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி கூட மன்னன் கேட்கல. 5 பேருக்குமே ஒரு கடுமையான தண்டனை, ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுத்துறாரு. என்ன தண்டனை அப்படின்னா, கழுமரத்தில் ஏற்ற சொல்கிறாங்க. கழுமரம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப கொடுமையான தண்டனை. கழுமரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஊசி போன்ற முனை உடைய ஒரு மரம். அதாவது மரத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஊசி மாதிரி கூர்மையாக ரொம்ப லாங்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஷேப் பண்ணி அந்த மரத்தை பூமியில் நட்டுருவாங்க. இப்போ யார் இந்த கழுமரத்தில் ஏற்றுற தண்டனை கொடுத்துருக்குறாங்களோ, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள அப்படியே தூக்கி நம்மளோட ஆசனவாய், அதாவது மோஷன் போகிற பகுதி இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி அந்த கூர்மையான பகுதியில் உட்கார வச்சுருவாங்க. கொஞ்சமாக இந்த உடம்போட வெயிட் தாங்க முடியாமல் அந்த கூர்மையான பகுதி வழியாக, அதாவது அந்த மரத்தை கீழ் நோக்கி நம்ம உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வலிக்கும் பாருங்கள். கொஞ்சமாக கொஞ்ச நேரத்திலே துடிச்சு இறந்து போயிடுவாங்க. இருக்கிறதுலே கொடுமையான தண்டனை இதுதான். இதை கொடுத்துருவாங்க. இந்த 4 பேருமே கத்தி கதறி ரொம்ப மோசமாக இறந்து போயிடுவானுங்க ஒரு சில மணி நேரத்துலேயே. ஆனால் இவர் தவசிலர் இல்லையா, இவர் அந்த கழுமரத்தில் உட்காந்துருக்கும் போது கூட அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, தர்மதேவனை நேரில் பார்க்கறதுக்கான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார், நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவருக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த மன்னன் ஓடி மன்னிப்பு கேட்பான், இந்த மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு,
விசாரிக்கும் போது அவங்க வந்து சொன்னதால் உங்கள் மேலே தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு அவர் வந்து அந்த வேதனையை அனுபவிச்சிருப்பார். அப்போ வந்து தர்மதேவனும் வந்துடுவார். இப்போ தர்மதேவன் வந்தோடனே தர்மதேவன்கிட்ட கேட்பார், நான் வந்து சின்ன வயசுலேருந்து யாருக்குமே எந்த பாவமுமே பண்ணது கிடையாது, எந்த துன்புறுத்தலும் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இப்படி வந்து ஒரு தண்டனை? கழுமரத்தில் ஏற்றப்பட்டு நான் இப்போ சித்திரவதை அனுபவித்தேன் இல்லையா, இது எனக்கு ஏன் அப்படின்னதும் அப்போ உடனே தர்மதேவன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு 3 வயசு இருக்கிறப்ப தும்பினா நம்ம தட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அருமையான ஒரு உயிரினம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கொசு முட்டை இருக்குல்ல, கொசு நம்மளை வாட்டி வரைக்குது, இந்த கொசுவோட முட்டையை தேடி தேடி சாப்பிடும். அப்படி ஒரு அருமையான உயிரினம். கொசு அதிகமாக பரவாமல் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கொசுவை கட்டுப்படுத்தினதில் இது ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம ஷாம்பு, சோப்பு, ரசாயன பொருட்களை எப்போ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோமோ தண்ணியில் கலந்து இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நிறைய இடத்துல பார்க்கக்கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தட்டாம்பூச்சியை சின்ன வயசில் பிடிச்சி சின்ன குச்சி வச்சு அதோட வால் பகுதியில் குத்தி விளாண்டிங்க, அது துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே கேட்பார், எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னது. ஒரு 3 வயசுக்கிட்ட இருக்கும். சரி, 3 வயசில் ஒரு எரியிற விளக்க குழந்தை பிடிக்குமா இல்லை என்ன செய்யும் அப்படின்னதும், கண்டிப்பாக பிடிக்கும். எழுத்தாப்பில் புலி வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பார். புலி வந்தால் என்ன பண்ணும்? புலியை பார்த்துட்டு பயப்படுமா அப்படின்னா பயப்படாது. ஏன் பயப்படாதுன்னா, குழந்தைக்கு அது அறியாமை, அது விளக்கு சுடுங்கிற அறிவு கிடையாது, புலி அடித்து சாப்பிட்ருங்கிற அறிவு கிடையாது. அப்போ 3 வயசில் இந்த தட்டாம்பூச்சியோட வாலில் குத்துனா அது துடிக்கும், அதுக்கு வலிக்குங்கிற அறிவில்லாத வயசு, அறியாத வயசில் நான் பண்ண பாவத்துக்கு இப்போ தண்டனை கொடுத்துருக்குற. இது எந்த அளவுக்கு ஒரு தர்மம்னா என்னன்னே தெரியாமல் நீ தர்மதேவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருவார். தர்மமே தெரியாத மக்கள் மத்தியில் நீ பிறந்து தர்மத்தை சொல்லியே அவங்க தர்மத்தை பற்றி கேட்காமலே அநீதி மட்டுமே பண்ணி உனக்கு மன உளைச்சல், மன வேதனை, நான் இப்போ அனுபவிக்கிறத 100 மடங்கு வேதனை உனக்கு கொடுப்பாங்க, அந்த வேதனை அனுபவிச்சே உன் வாழ்நாள் முடியும் அப்படின்னு சொல்லி சபிச்சிருவார். இப்படி சபிக்கப்பட்டு சாபம் வாங்கினவங்க யார் அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் வரும், விதுரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தர்மதேவனோட மறு அவதாரம் தான் விதுரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதுரர் தான் அந்த தர்மதேவன். ஏன்னா அவர் வந்து பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் தர்ம நெறிய சொல்லுவாங்க, ஆனால் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து வேலைக்காரிக்கு பிறந்த பையன் அப்படின்ற மாதிரி அவரை சொல்லி அவர் மட்டம் தட்டுறதையே இவங்க வேலையாக வச்சுருப்பாங்க. அதுவும் துரியோதனை ரொம்ப மட்டம் தட்டுவான். திருதராஷ்டிரன் அப்பப்போ கேட்டால் கூட பையன் பேரில் இருக்கிற அந்த அன்பில் வந்து அவராலையும் முழுமையாக கடைப்பிடிக்க முடியாது. இது சம்பவம் 1. நான் 2வது ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா திருதராஷ்டிரனை பற்றி பேச்சு வந்ததால் அதையும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரன் வந்து இந்த மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே கேட்பார், கிருஷ்ணா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்ம நெறி தவறாமல் கண்ணு தெரியலனா கூட நான் நல்லாட்சி தான் பண்ணேன், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்து கூட எனக்கு 100 பசங்க ஒரு பொண்ணு, 101 பேர். இதில் 100 பசங்களுமே நான் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்களே. இந்த புத்திர சோகம்ங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியும்ல உனக்கு. அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் ஏன் இப்படி ஒரு வேதனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னதும், சரி திருதராஷ்டிரரே, உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னதும், சரி கேளுங்க, கிருஷ்ணனுக்கே சந்தேகமா அப்படின்வார். சொல்லுவார், இது கொஞ்சம் கேரக்டர் பேர்லாம் வேணாமே, ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடும். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அந்த நாட்டில் புதுசாக சேர்ந்த ஒரு சமையல்காரன் மன்னன்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும், நிறைய பரிசு வாங்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவருக்கு புதுவிதமான சமையலை வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கான். ஏதோ ஒரு சமையல் வந்து அவருக்கு பிடிக்க அடுத்து புதுசாக ட்ரை பண்ணுறான். எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கி தலைமை சமையல்காரன் ஆயிடணும், நிறைய பரிசு செல்வ செழிப்போடு வாழணுங்கிறது அவனோட எண்ணம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது, ஒரு நாள் வந்து ஒரு நீர் தொட்டிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கிற ஒரு அன்னமும் அதோட அன்ன குஞ்சுகளையும் பார்க்குறான். அதில் ஒரு அன்ன குஞ்சை வந்து என்ன பண்ணுறான்னா, அன்னத்துக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அதை சமையல் பண்ணி ராஜாவுக்கு புதுவிதமான சமையல்னு சொல்லி கொடுத்துட்றான். ராஜாவும் என்ன பண்ணுறாருன்னா, எடுத்து சாப்பிட்றாரு. டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போனதும் அவன்கிட்ட மறுபடி சொல்கிறார், எனக்கு வந்து நேர்த்தி பண்ண மாதிரி அந்த சமையல் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குற பரிசெல்லாம் கொடுக்குறார். இப்படி ராஜா வந்து அன்ன குஞ்சுகளை சமையல் பண்ணி சாப்பிட்றாரு.
அது அன்னப்பறவைதான்னு தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து புலால், அதாவது இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இப்போவுமே இறைச்சி சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நியதி இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுவாக வந்து இயற்கை படைக்கப்பட்ட உணவில் தாவரங்களுக்கு வந்து தொடு உணர்வோ வலி உணர்வோ கிடையாது. அதை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அது அழுவவோ இல்லை வலியால் துடிக்கவோ போகிறதில்ல. ஆனால் வந்து ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றது வந்து பாவம். ஏன்னா அது துடிக்கும், வலி அனுபவிக்கும். அந்த வலியை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால அது கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதை தான் நடைமுறையாக வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் இந்த மன்னனுக்கு தெரியாது அது அன்ன குஞ்சு தான். இப்படி சாப்பிட ஆரம்பித்தோடனே ஒரு நாள் எல்லாமே தீர்ந்து போயிடுது. இவன் வந்து பரிசுக்காக இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவன் வந்து எப்படின்னா, நாட்டில் இருக்கிற எல்லா செல்வந்தரை விட பெரிய செல்வந்தனா வாழணும்னு இவனோட ஆசை. இவன் இப்படி பண்ணுறான். இப்போ இந்த 2 பேரில் யார் குற்றவாளி அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு திருதராஷ்டிரனை பார்த்து. திருதராஷ்டிரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாரு, வசிஷ்டர் தன்னோட உணவில் கலந்திருந்த சமையல்காரன் பண்ண தவறால் ஏற்பட்ட ஒரு புலால் உணவை கண்டுபிடிச்சி அவனை வந்து சபிச்சார். அதனால் மன்னன் தான் வந்து குற்றவாளி. சமையல்காரன் பேராசையில் பண்ணியிருந்தா கூட மன்னன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இல்லை இது வந்து காய்கறிக்கான டேஸ்ட்டு மாதிரி எனக்கு தெரியல, நீ எதை வச்சு இதை செஞ்சேன்னு வந்து தீர விசாரித்து அதை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி கண்டுபிடிக்காமல் மன்னன் வந்து நாவோட சுவைக்கு அடிமையாகி மேலும் மேலும் அன்ன குஞ்சுகளை சாப்பிட்ட மன்னன் தான் தப்பு செஞ்சவன் அப்படின்றதும், அப்போ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா புரியல அப்படின்னதும், போன ஜென்மத்தில் அந்த மன்னன் நீ தான் அந்த அன்ன குஞ்சுகளெல்லாம் சாப்பிட்டவன். அதுவும் 1 2 கிடையாது, 100 அன்ன குஞ்சுகளை சாப்பிட்ருக்குற. அந்த அன்ன குஞ்சுகள் வந்து தாயை பிரிகிறப்ப என்ன வேதனை அனுபவிச்சுதோ அதேமாதிரி அந்த தாய் பறவை என்ன அளவுக்கு வேதனை அனுபவிச்சதோ அதை நீ இந்த பிறவியில் அனுபவிக்கிற. அப்புறம் ஏன் எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, கண்ணு இருந்துமே உன்னால் எது இறைச்சி எது வந்து தாவரம் எது வந்து காய்கறின்னு கண்டுபிடிக்க முடியாத உனக்கு கண் எதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிறவியில் உனக்கு கண் தெரியாத குருடனாக இருக்கிற அப்படின்னு சொன்னதும் திருதராஷ்டிரன் வந்து ரொம்ப மனம் வந்து வருத்தப்படுவார், தெரியாமல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இதை மாதிரி நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் யாரோ எங்கேருந்தோ நமக்கு கொடுக்கல. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாம் எங்கேயோ எப்பயோ செஞ்சுட்டு வந்தது தான் இப்போவும் நம்மளை பின்தொடருது. எனக்கு கண்ணீரும் கஷ்டமும் இருக்குது, எனக்கு வந்து நரக வேதனையாக இருக்குது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கேருந்தோ வர யாரோ ஒருத்தர் கிடையாது, அதுக்கெல்லாம் காரணம் நாம தான். இன்னொன்று, இறைவன் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இல்லை, வழி நடத்துகிறதும் இல்லை, அதை வந்து கொண்டு போய் முடிவு கொண்டு நிறுத்துறதும் கிடையாது. நம்மளோட செயல், நம்மளோட கர்மாப்படி தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அந்த கர்மாவை இயக்கிற இயக்கமும் இறைவன்கிட்ட கிடையாது. ஆனால் இப்படி இருக்கிற இறைவனை நாம் ஏன் வழிபடணும், நாம் ஏன் மந்திரம் சொல்லணும், நாம் ஏன் கோயிலுக்கு போகணும்? இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இறைவன் படி நம்ம வாழ்க்கை நடக்கலைன்றீங்க, நம்மளோட செயல்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. அது கெட்ட கர்மாவாக இருந்தாலும் நல்ல கர்மாவாக இருந்தாலும் அது தீர்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது வரலாம், இல்லை ஒரே பிறவியில் கூட அனுபவிக்கலாம். அது அவங்கவுங்க கர்மாவை பொறுத்தது. இப்போ ராமர் சீதை விஷயத்துக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்கிறேன். ராமர் ஏன் வந்து சீதைக்கு வந்து தீ மூட்டி அதில் வர சொன்னார்? நீங்கள் ராமாயணம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா தெரியும், ராமர் ஒரு இடத்துலையும் தீ மூட்டுறேன் அதில் இறங்கி வான்னு சீதைக்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டார். சீதையாக தான் நான் வந்து தர்ம பத்தினி சுத்தமானவள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தீயை மூட்டு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் கிட்ட சொல்லுவாங்க. லக்ஷ்மணன் வேற வழியே இல்லாமல் ராமரை பார்க்க, ராமர் வந்து கண்ணசைவில் உத்தரவு கொடுப்பாரு பண்ணு அப்படின்னு சொல்லி. ராமர் வந்து எங்கேயுமே சீதையை மூட்டியிருக்க மாட்டார், தீயை மூட்டியிருக்க மாட்டார். அதில் சீதை இறங்கி வந்து சீதை வந்து தன்னை ப்ரூவ் பண்ணது எல்லாம் இந்த வெளி உலக மக்கள் பேசுவாங்க, அவங்களோட வாய் அடைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அக்னி தேவனோட உடம்பே அவரையே சுட்டதாலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கற்பு நெறி தவறாதவங்க. ஒன்று, ஏன் சீதையும் ராமரும் பிரிஞ்சாங்க? முதல்ல இந்த உத்தரகாண்டத்திலேயே 51வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக நினைவில் ஒரு சின்ன கதை வரும். என்ன கதை வரும் அப்படின்னா, ஒரு முனிவரோட மனைவி, அந்த முனிவரோட பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த முனிவரோட மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும்போது அசுரர்கள் வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப காயப்பட்டு வந்து இவங்கள்ட்ட அடைக்கலம் கேட்கும்போது அடைக்கலம் கொடுப்பாங்க. இதை வந்து தேவர்கள் போய் விஷ்ணு பகவான்கிட்ட சொன்னதும் விஷ்ணு பகவான் சொல்லுவார், அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதில் மறுமுறை சண்டை நடக்கும்போது இவன் என்ன பண்ணிடுவாங்க, இந்த அசுரர்கள்னால் ரொம்ப வந்து உடம்புலாம் வந்து காயமாக இருந்து உயிருக்கு குத்துயிரும் குலவுயிருமாக போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப வந்து அடைக்கலம் கேட்டு கெஞ்சுவாங்க. வேறு வழியே இல்லாமல் பொதுவாக நம்ம மரபு வந்து யாராவது அடைக்கலம் கேட்டால் கொடுக்கணுங்கிறது, வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சமயம் அங்கே விஷ்ணு பகவான் என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பார் அப்படின்னா, தேவர்களை பாதுகாக்கவும் அவங்களுக்கு இன்னல்கள் ஏற்படுத்துகிறவங்கள தண்டிக்கவும் தன்னோட சுதர்சன சக்கரத்துக்கு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருப்பார். நீ வந்து யார் வந்து தேவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ, அசுரர்களுக்கு துணையாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து தண்டிக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தவனே இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த முனிவரோட மனைவியோட தலை எடுத்துரும் அடைக்கலம் கொடுத்ததுக்காக. உடனே இதை வந்து முனிவர் பார்த்துருவார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உடனே ஒரு சாபம் கொடுப்பார். மனைவி இல்லாத வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ கொடுமையான வாழ்க்கைன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட கொடுமையான நிலைமையை எனக்கு நீ ஏற்படுத்திட்ட. அதனால் மனைவி இல்லாமல் வாழ்ந்து அதோட கஷ்ட நஷ்டங்களை நீ அனுபவிக்கணும்னு சொன்னோடனே அவர் வந்து விஷ்ணு பகவான் ஏற்றுப்பார். அடுத்த பிறவி நான் ராமனா பிறவி எடுக்க போகிறேன். அந்த பிறவி வந்து மனிதர்களுக்கு கற்பு நெறியோடையும் நீதி நெறியோடையும் தர்மம் தவறாமல் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுற ஒரு பிறவி. அதில் வந்து நான் வந்து கஷ்டம் அனுபவித்தாலும் பரவாயில்ல, அந்த பிறவிலேயே நான் வந்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, ராமர் பிரியறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டேன். சீதை என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசில் வந்து வில்வித்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது மரத்தோட கிளையில் இருக்கிற ஒரு பழத்தை குறிப்பாத்து அம்பு எய்யும் போது அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, கிளை பொந்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம மரத்தோட பொந்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கிளிகள் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கக்கூடிய ஆண் கிளி பெண் கிளி சந்தோஷமாக இருக்கும்போது அதில் ஒரு கிளி கரெக்டாக ஆண் கிளி மேலே பட்டுரும். அம்பு பட்டு துடிக்கும். அப்போ பெண் கிளி சாபம் கொடுத்துரும். அவங்களுக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா, நான் வந்து எப்படி என்னோட துணையை வந்து பிரிஞ்சு இந்த இது ஃபுல்லாக கஷ்டப்படுறனோ அதே மாதிரி நீ உன்னோட துணையை பிரிஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப வேதனை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துரும். இந்த சாபம் தான் என்னவாயிரும் அப்படின்னா, அவங்கள காட்டுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி ஆகிடும். இங்கே ராமர் வந்து தப்பு பண்ணிட்டாரு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை அது கிடையவே கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ராமர் வந்து சராய் நதியில் இறங்கி தன்னோட அவதாரத்தை முடிச்சிக்க போகிறேன்னு சொன்னப்போ ஊர் உலகமே திரண்டு வந்து அழுதாங்க, இல்லை ராமர் எங்கள் கூட தான் இருக்கணும்னு. ரெண்டாவது, ராமர் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. நாடு நகரம் அத்தனை பேரும் வந்து இல்லை ராமர் காட்டுக்கு போகக்கூடாதுன்னு கதறி அழுது தடுத்தாங்க. ஆனால் ராமர் சீதையை கொண்டு போய் காட்டுக்கு விட்ட விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒரு மக்கள் கூட வந்து சீதையை திரும்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ எல்லா மக்களோட மனசுலையும் ஏதோ ஒரு களங்கமான விஷயம், இல்லை ஒரு சந்தேகமான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லா மக்களும் என்ன பண்ணியிருக்கணும், யாரோ ஒருத்தனோட பேச்சு. ராமர் வந்து மக்கள் பிரதிநிதியாக அங்கே இருந்தார். மக்கள் பிரதிநிதினா மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் என்னோட அரசாட்சி இருக்கணும். மக்கள் சொல்லே மகேசன் சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து பேசினா கூட அவன் என்னோட பிரதிநிதி, அவனோட கடமையையும் அவனோட வார்த்தையும் மதிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் என்னோட சொந்த விருப்பை பார்க்கக்கூடாது, நான் வந்து என்னோட மனைவி அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாரு. ரெண்டாவது வந்து அவர் இன்னொரு உள்நோக்கமும் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ராமர் வந்து சீதையை காட்டுக்கு அனுப்புனதுக்கு இன்னொரு காரணம், சீதை வந்து நான் இந்த மாதிரி கர்ப்பவதியாக இருக்கும்போது ஆசிரமத்தில், அதாவது வால்மீகிக்கு போய் பணிவிடை செஞ்சு அங்கே கொஞ்சம் காலம் இருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. சரி, அதுபடியாக இருந்தபடியே இருக்கட்டும். ரெண்டாவது, இங்கே நம்ம காதுபடியே இவ்வளோ மோசமாக சீதையை பேசுகிறாங்களே, சீதையோட காதுபடி பேசிட்டாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறது இன்னொரு காரணமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த லவகுசன் 2 பேர் இருப்பாங்க. இந்த லவன் வந்து ஒரு ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பிறந்த ஒரே ஒரு பையன்தான். ஆனால் இந்த குசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து வால்மீகி தர்பை புல்லால் கொண்டு வந்த லவன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இவன் முற்பிறவியில் ஒரு வரம் வாங்கிடுவான். அவன் என்ன வரம் வாங்கிடுவான் அப்படின்னா, ஃபுல்லாக தவம் இருந்து அம்மாவை தரிசனம் பண்ணாதான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ வந்து கருணை உள்ளவன் கொண்டவள்னு நான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட அந்த கருணையான அந்த அன்பை நான் வந்து
உனக்கு குழந்தையா இருந்து அந்த அன்பை நேரில் பார்க்கணும், அதனால் உன்னோட மகனாக நான் வந்து வளரணும் அப்படின்னு கேட்டுருவான். உன்னோட மகனாக வளரணும்னு கேட்டுருவான். இதில் என்ன பெரிய ஒரு மிஸ்டேக்னா, ராமருக்கும் சீதைக்கும் மகனாக பிறந்து 2 பேரோட அன்பையும் வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்காம, அன்னையான உன்னோட வளர்ந்து உன்னோட பிள்ளையா இருந்து உன்னோட அன்பை அனுபவிக்கணும்னு கேட்டுருவோம். இங்கே இது ஒரு பெரிய மிஸ்டேக். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுக்கினே முற்பிறவிப்படியோ இல்லை கர்மாப்படியோ நடந்த ஒரு செயலாகவே இது சொல்லப்பட்டிருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், சீதையை திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு ஊர் மக்களே சேர்ந்து வந்து ராமர்கிட்ட, இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் ராணியோடு ஆட்சி பண்ணுறது தான் பிடிக்கும், நீங்கள் ராணியை எப்படியாச்சும் கூட்டுவாங்க, அதை தான் நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்லியிருந்தா ராமர் கண்டிப்பாக கூட்டு வந்துருப்போம். ஆனால் ஒருத்தர் கூட நீங்கள் போய் சீதையை கூட்டுவாங்கன்னு சொல்லலை, சீதை எங்கே இருக்காங்க நாங்கள் போய் கூட்டு வரணும்னு சொல்லலை. அதே போல் ராமரோட அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, சீதைக்கு அப்புறமான வாழ்க்கையும் சரி முந்தின வாழ்க்கையும் கூட இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டு அவங்கள திரும்பி வந்து உன்னோட நீ வந்து நல்லவள் அப்படிங்கிறதையும், நீ கர்ப்பவதி அப்படிங்கிறத விட நீ கற்புக்கரசி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மறுபடியும் நாட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவார். ஆனால் அவங்க வந்து வரமாட்டாங்க. பூமி தாய் வந்து அவங்கள உள்வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களோட அவதார நோக்கம் முடிஞ்சாதான் இவர் ராமரும் தன்னோட அவதார நோக்கத்தை முடிச்சுக்கிட்டு வைகுண்டம் வர முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ராமர் இந்த சீதையை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அதை நிறைய பேர் கவனிக்கணும். அவர் ஒரு நாட்டோட ராஜா, அதுவும் எதிர்த்தே யாரும் போரிட்டு ஜெயிக்க முடியாத ஒரு நாட்டோட ராஜா. அவர் நினச்சா எத்தனை பேரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், எப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம், எவ்வளோ சுகபோகமான வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் பண்ணலை. என் மனைவி ஒருத்தி தான், அது சீதா மட்டும்தான், அவளோட நினைவோடையே வாழ்ந்து என்னோட காலத்தை முடிச்சுக்கிறேன்னு சொன்னார். அதோட சுகபோகமாக பஞ்சு மெத்த இதெல்லாம் போய் படுத்தவர் வந்து அப்படிலாம் என்ஜாய் பண்ணல. தர்பை பாய், அதாவது நாணல் இருக்கு இல்லையா, நாணல் பாயில் படுத்திருந்தார். அதே மாதிரி உப்பில்லாத உணவு, உப்பில்லாத சுவையில்லாத உணவு மட்டும், இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை அந்த உயிருக்கான மதிப்பு உணவு தேவைங்கிறதுக்கு மட்டும் உணவு எடுத்துக்கிட்டார். சுகபோகமாக அப்படி இப்படிலாம் வாழல. அதனால் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி அர்த்தமாயிடும். ராமரோ சீதையோ விதுரரோ திருதராஷ்டிரனோ எல்லாருக்கும் கஷ்டம் அவங்களோட முற்பிறவியில் இல்லை ஏதோ ஒரு செயல் மூலமாக விளைஞ்ச ஒரு கர்மா தான் அவங்களோட இந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அதனால் நாம் அனுபவிக்கிற இந்த அத்தனை பிரச்சனைக்கும் நம்மளோட கர்மா மட்டும்தான் காரணம். அந்த கர்மா இல்லாத வாழ்வு தான் நம்மளை வந்து, அதாவது கர்மா கெட்ட கர்மாவை சொல்கிறேன், நல்ல கர்மாவை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை இல்லையா. சரி, இப்போ நீங்கள் ஏன் வந்து கடவுளை வழிபடணும், மந்திரம் சொல்லணும், இதனால நமக்கு என்ன கிடைக்கும், கடவுள் வந்து எதையுமே நமக்கு பண்ண மாட்டார் அப்படின்னா நாம் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அதுக்கும் ஒரு கதையை சொல்லிடுறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஆட்டு பட்டி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு 50 ஆடு இருக்கும். அந்த பட்டிக்கு ஏத்தாப்புலேயே ஒரு இராணுவ வீரன், அந்த இராணுவ வீரன்கிட்ட 2 வேட்டை நாய் இருக்கும். இந்த வேட்டை நாயெல்லாம் இவர் கட்ட மாட்டார், வேட்டை நாய் திறந்து தான் இருக்கும், அதாவது எப்போவுமே சுற்றி திரியக்கூடியது. இங்கேருந்து போய் அந்த பட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடுகளை அப்பப்போ கடிச்சிடும். இவரும் வந்து இந்த இராணுவ வீரன்ட்ட சொல்லுவார், என் ஆட்டெல்லாம் உங்கள் நாயெல்லாம் கடிக்குது, பிடிச்சி கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவன் வந்து திமிராக தான் பேசுவான். நாயினா ஆட்டை கடிக்கிறது சகஜம் தான், வேட்டை நாயெல்லாம் கட்டிலாம் போட முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாருணும். ஒரு நாள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு 10 ஆடுக்கு மேலே கடித்து ரொம்ப சேதாரப்படுத்திடும். இவன் போய் சண்டை போடுவான். அவன் என்ன பண்ணுவான், இராணுவ வீரனா உன்னை துப்பாக்கி எடுத்து காட்டுவான். இன்னொரு தடவை நீ பேசினா உன்னையும் சேர்த்து சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். இவர் உடனே இந்த பிரச்சனையை ஊர் தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போவார். ஊர் தலைவருக்கு வந்து ஏற்கனவே இந்த விவசாயியை பற்றி நல்லா தெரியும், ரொம்ப நேர்மையான மனுஷன், நல்லவர். 2வது தன்னோட பையன் வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டப்போ கூட நிறைய உதவிலாம் பண்ணியிருக்கிறார். அதனால் தனி பிரியம் உண்டு, நல்ல அபிப்பிராயம் உண்டு. அப்போ அந்த ஊர் தலைவர் ஒரு வழி சொல்லுவார், இங்கே வா, பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்தக்க வீட்டுக்காரன் இப்படி நம்ம சுற்றி இருக்கிறவனெல்லாம் நம்ம எப்போவுமே பகைச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஆபத்து ஆத்திரம் அவசரம்னா நமக்கு உதவி பண்ணுறது அவங்கள தான் இருப்பானோ. அதனால் எப்போவுமே பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லி ஒரு வழியை பண்ணிடுவார். இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி விவசாயிட்ட ஒரு ஐடியா கொடுத்துருவார். விவசாயம் மறுநாள் பார்த்தா அந்த இராணுவ வீரனுக்கு வந்து 2 பசங்க, 2 பேருக்குமே பிறந்த நாள். அதனால் ஊரையே கூப்பிட்ருப்பான், இவரை மட்டும் கூப்பிட்ருக்க மாட்டான். ஆனால் இவர் வந்து அழையா விருந்தாளியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா,
ஒரு பரிசை எடுத்துக்கிட்டு அந்த பசங்களுக்கு போய் கொடுப்பார். எல்லாரும் வந்து விலை உயர்ந்த பரிசெல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க 2 பேரையும் கூப்பிட்டு, இவன் விவசாயி வந்தது வேறு வழி இல்லாமல் வேண்டாம் வெறுப்புக்கு வான்னு கூப்பிடுவான். உங்களுக்கு நான் வந்து ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கிறேன், பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், வாங்க எனக்கு கூட அப்படின்னதும், சரி இராணுவ வீரனும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நினைப்போம். ஏற்ற வீடு தானே, இந்த 2 குழந்தையும் கூட்டிகிட்டு போய் தன்னோட பட்டியில் கொண்டு போய் விடுவான். அப்பொழுதைக்கு போட்ட ஒரு 4-5 நாளான ஆட்டுக்குட்டி ஒரு 10 குட்டி இருக்கும். இதில் உங்களுக்கு ஆளுக்கு ஒன்று பிடிச்ச ஆட்டுக்குட்டி எடுத்துக்குங்கன்னு சொல்லுவார். ஆளுக்கு ஒன்றுனதும் இதுங்க 2 குழந்தைகளும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கும். இது உங்களுக்கு தான், இது இந்த மாமாவோட அன்பு பரிசு, நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னதும் அதே மாதிரி இதுங்க தூக்கிட்டு வந்து வீட்டில் விளையாட ஆரம்பிச்சிடும். வேட்டை நாய் ஆட்டுக்குட்டியை பார்த்தா சும்மா இருக்குமா? வேட்டை நாய் என்ன பண்ணுன்னா இந்த ஆட்டுக்குட்டியை கடிக்க வரும். உடனே இந்த 2 குழந்தையும் போய், அப்பா நாய் வந்து ஆட்டுக்குட்டியை கடிக்க வருது, நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இவனும் பொறுத்து பார்ப்பான், நாயை விரட்டி விடுவான், அங்கங்கே என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். நாய் வந்து அது சும்மா இருக்காது. வேறு வழியே இல்லாமல் டவுனுக்கு போய் 2 சங்கிலி வாங்கிட்டு வந்து அந்த 2 வேட்டை நாயும் பிடிச்சி கட்டி போட்டுருவோம். இப்போ இந்த விவசாயி டெய்லியும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தார், தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சொன்னார். ஆனால் என்ன ஆச்சு? ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த தலைவர் சொன்னார் ஒரு ஐடியா. என்ன சொன்னார்னா, அந்த பசங்களுக்கு 2 ஆட்டுக்குட்டியை கொடு, ஆட்டுக்குட்டி வீட்டில் இருந்தால் நாய் சும்மா இருக்காது, கடிக்க தான் வரும், அவன் வேறு வழி இல்லாமல் கட்டி தான் ஆகணும்னு சொன்னார். இப்போ அந்த விவசாயிக்கு ஒரு தலைவர் இருந்த மாதிரி நமக்கு வந்து எங்கேயுமே ஒருத்தவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி நாம் பிரச்சனை இருக்கும்போது இப்படி பண்ணு அப்படி பண்ணி சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மளோட பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் கடவுள் வழிபாடு. இந்த கடவுள் வழிபாடுனா, உன் கர்மா இப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட கர்மாவிலேருந்து வெளிவரணும்னா இப்படி தான் வழி அப்படின்னு சொல்லி நமக்கு நேரடியாக உணர்த்தாமல் யார் மூலியமாகவோ இல்லை உள்முகமாகவோ நம்ம ஆன்மா மூலியமாகவோ நமக்கு உணர்த்தும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை தான் சொல்கிறோம், முழு மனசோட இறைவனை சரணடைஞ்சிறது. ஒன்று மந்திரங்கள் வழிபாடுகள் பண்ணி சரணடைகிறது, இல்லை தவம் தானம் அந்த முறையில் போகிறது. இந்த மாதிரி படிநிலைகள் வழிநிலைகள் நிறையா இருக்குது. நமக்கு எது எளிமையாக வரும், நம்ம எல்லாரும் அதை தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம கடுமையாக கொடுத்தோம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வேலையை கொடுத்து இதை செஞ்சால் உங்களை வந்து கர்மா போயிடும் அப்படின்னு சொல்கிறத விட சிம்பிளாக ஏதாவது சொன்னால் தான் நம்ம எல்லாருமே அப்படி தானே. எல்லாரும் கடவுளை போய் பார்க்குறத விட பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க, அதை பண்ணால் சரியாயின்னு தானே போகிறோம். இப்போவும் கூட நம்ம பிரச்சனைக்கு நான் டெய்லி ஒரு வீடியோவில் ஒரு மந்திரமோ வழிபாடோ சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோவுக்கு கீழே கூட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பிரச்சனையை போட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். அப்போ இவ்வளோ நேரம் நான் போட்டு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் யாருக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்? எனக்காகவா சொல்லிகிட்டு இருக்கேன்? நான் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள் சரியாயிடும், நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன், அதை உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து நம்மளை உடனடியாக ஒரு நொடியில் காப்பாற்றக்கூடிய வழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான மந்திரங்கள். அது ரொம்ப எளிமையான மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எத்தனையோ வழிபாடுகள் பண்ணால் கூட சில மந்திரத்துக்கு வந்து நம்மளோட பாவத்தையும் அழிச்சிக்கிட்டு நம்மளோட புண்ணியத்தையும் கூட்டக்கூடிய ஒரு வழி இருக்குது. இப்போ நமக்கு மந்திரங்களை சொல்லவோ இல்லை வழிபாடு பண்ணவோ அந்த தலைவர் மாதிரி யாரோ ஒரு நபரோ இல்லை எதுவோ உள்முகமாக கூட உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். இது உண்மையா? நம்ம மந்திரம் சொன்னால் பாவம் போகுமா, நம்மளோட கர்மா இல்லாமல் போகுமான்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். இப்போவும் நான் கேரக்டர் பேர்லாம் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடுறேன். ஒரு துறவி காசி விஸ்வநாதர் ஆலயம் பக்கத்தில் ஒரு மடம் வச்சுருக்கிறாரு. மடத்தில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூட்டு பிரார்த்தனை பண்ணுவார். யாரெல்லாம் மனசு பிரச்சனை இருக்கோ, மனப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனை இருக்கோ வாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், சரியாயிடும். குறிப்பாக நம்மளோட கர்மாவால் தான் இதெல்லாம் பிரச்சனை, இந்த கர்மா இந்த மந்திரத்தை சொன்னால் தீர்ந்து விடும், தீர்ந்துருச்சுன்னா உங்கள் பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்லி டெய்லி கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பிரார்த்தனை பண்ணுவார். பிரார்த்தனை முடிஞ்சோடனே எல்லாருக்கும் அவர் கையாலேயே சாப்பாடு போட்டு அனுப்புவார். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஊரை சேர்ந்த ஒரு 10 பேர் வராங்க. 10 பேர் வந்து எல்லோரும் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க மந்திரத்தை சொல்லி. சாப்பிட உட்காரும்போது மட்டும் அந்த 10 பேரில் சிலர் வந்து உட்கார மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்கிறாங்க, இதே ஊரை சேர்ந்த வேறு சிலர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் மன்னிக்கவே முடியாத மகா பாவங்கள்லாம் பண்ணவங்க, அவங்களும் நாங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா. அந்த காலத்தில் ஒரு இது இருந்தது, பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றதே நம்ம பாவத்தை, அவங்க பாவத்தை நம்ம பங்கிட்டுக்கிற மாதிரி. அதனால் வந்து
உட்கார மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் அப்போ அவர் சொல்கிறார், இல்லைங்க, இந்த மடத்தில் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லியிருந்தாலே பாவம் எல்லாம் போயிடும். அதுவும் இந்த மந்திரம் ரொம்ப உயர்வான மந்திரம். நம்மளோட கர்மாவை சீக்கிரமாக அழித்து நம்மளை முக்தி நிலைக்கு கொண்டு போகிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை இவ்வளோ நேரம் பாராயணம் பண்ணியிருக்கிறோம், கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம், அதனால் அவங்க பாவம்லாம் போயிருக்குன்னதும் இவங்க உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், பாவம்லாம் போயிருக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்கள் வந்து மந்திரம் சொல்கிறீங்க, வழிகள் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் மதிக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பாவமெல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாதில்ல அப்படின்னதும் அப்போ அவர் சொல்கிறார், சில கதைகள் சம்பவத்தெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் என்றைக்கோ நடந்தது, இப்போ நடந்திருக்கா, இப்போ உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமானதும் வேறு வழியே கிடையாது. இப்போ ஏன்னா பல பேர் உட்காந்துருக்குறாங்க, பல பேருக்கு இவர் தினமும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை போய் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? உடனே சொல்ல, சரி உங்களுக்கு நான் உங்கள் கண்ணு முன்னாடியே ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு போட்டிருந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிறார். சாப்பாடு எடுத்து நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்துடுறார். கோயிலுக்கு வந்து கோயில் உள்ளே இருக்கிற சிவபெருமான்கிட்ட காசி விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இந்த மந்திரத்தை சொன்னால் பாவம் போயிடும், பாவத்தை கொல்லக்கூடியது, மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடி அவனை முக்தி அடையக்கூடிய மந்திரம், இவன் கஷ்டங்களெல்லாம் போக்குறது உண்மை அப்படின்னா இந்த சாப்பாடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்தோ அவன் முன்னாடி இருக்கிற கல் நந்தி அதுக்கிட்ட வைக்கிறேன், அந்த கல் நந்தி வந்து இந்த சாப்பாடை சாப்பிடட்டும் அப்படின்றார். அத்தனை பேருமே சிரிக்கிறாங்க. இந்த மந்திரம் சொன்னால் பாவம் போயிடுன்னு கூட நாங்கள் நம்புகிறோம், ஆனால் கல் நந்தி சாப்பிடுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போதே அந்த இடமே ஒரு அதிர்வு ஏற்படுது. அதிர்வு ஏற்பட்டவொடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நடுக்கத்தோடு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கல் நந்தி ஒரு நொடி அப்படியே உயிர் வந்து நேராக முன்னாடி வச்சுருக்கிற பாத்திரத்தில் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா திரும்பி இவங்கள ஒரு பார்வை, இது போதுமா, இன்னும் வேறு ஏதாவது நான் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடியில் திரும்பி போய் என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் கல்லாக மாறிடும். இது இன்றைக்கும் அந்த கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். ராமதாசரோட சீடர் அவர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பார். இவங்க சொன்ன மந்திரம் என்ன அப்படின்னா ராமநாமம், ராம ராம ராம. இந்த ராமநாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ராமநாமம் தான் சொல்லணும், எனக்கு ராமநாமம் தான் இப்படிப்பட்ட சக்தி கொண்டது அப்படின்லாம் கிடையாது. நமசிவாயன்னு சொன்னால் கூட இதே சக்தி தான். நமசிவாயத்துக்கு வந்து நம்ம கஞ்சனூரில் இருக்கிற கல்நந்தி வந்து புல் சாப்பிட்ட ஒரு வரலாறு இருக்குது. அந்த புல்லை வந்து சாப்பிட்ருக்கோம், அந்த வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து முருகனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா முருகனுக்கு வந்து ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் சொல்லலாம். இல்லை வேலும் மயிலும் துணைன்னு சொன்னாலே போதும், அதுவே நம்மளோட பாவங்களை அழிக்கக்கூடியது. இதெல்லாம் ஏன் நம்ம வந்து இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்னா மேலே சொன்னது தான். நம்ம என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. நாம் அனுபவிக்கிற கஷ்டத்தோட வலியை மட்டும்தான் நம்ம உணர்ந்துட்டுருக்கோம். இந்த வலியை வந்து நம்ம வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் மாற்றணும்னா நமக்கு இறை வழிபாடு தேவை. அந்த இறை வழிபாடு சுலபமான மந்திரங்களாகவோ இல்லை ஸ்லோகங்களாகவோ கூட இருக்கலாம். இதுவே போதுமானது தான். நீங்கள் வந்து பெருசாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாதான் இறை வழிபாடு அப்படின்லாம் கிடையாது. இல்லை தினமும் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டாதான் இறை வழிபாடு அப்படின்லாம் கிடையாது. உள்ளன்போட மனமுருகி இறைவனோட நாமத்தை உச்சரிக்கிறதே இறை வழிபாடு. அது ஒரு தடவை சொன்னாலுமே வந்து பெரிய மாற்றம்லாம் கிடைக்கும். ஒரு சமயம் காசியிலே நடந்தது தான். ஒருத்தர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுருவார், பெரிய செல்வந்தர். அந்த காசிக்கே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அத்தனை பேருக்கும் தேவையான அத்தனை வசதிகளும் பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த நிலைமைன்னதும் ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் போய் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் அவர் மறுத்துருவார், வேணாம் உங்களுக்கும் வந்துடும், அதனால் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள், என் கையை காலை கட்டி தூக்கி இந்த கங்கையில் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு எல்லாரும் அரை மனசாக அழுதுகிட்டே அவர் கையை காலை கட்டி ஒரு கூடையில் வச்சு அவரை ஊர்வலமாக அப்படியே தூக்கிட்டு வந்து கங்கையில் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ராமதாசர் வந்துடுவார். ராமதாசரோட சீடர் வந்துடுவார். அவர் வந்தவொடனே ஏன் எல்லாரும் அழுதுகிட்டே வரீங்க, யார் இவர், இது எதுக்கு இவரை தூக்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரி இவருக்கு இப்படி இருக்குது, இது நாங்கள் எவ்வளோ இது பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிங்களான்னா, அந்த கோவிலெலாம் போய் எத்தனையோ தடவை தரிசனம் பண்ணியாச்சுங்க, அங்கே இருக்கிற ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு, சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு, ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க. அப்படியா, சரி இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, இவ்வளோ தூக்கி இப்போ கங்கையில் வீச போகிறோம். நான் கங்கையெல்லாம் வீச வேணாம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து ராமநாமன் சொல்லுவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ராம ராம ராமன் 3 முறை சொன்னாங்களாம். சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவர் வந்து தொழுநோய் இல்லாமல் ரொம்ப அழகாக நார்மலாக நம்மளை மாதிரி வந்துட்டாராம். வந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி ராமநாமம் ஒரு அற்புதத்தை பண்ணிடுச்சு ராமதாசர்கிட்ட சொல்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க.
கூட்டு போனது ராமதாஸை சந்தோஷப்படுவார்னு பார்த்தா சந்தோஷப்பட மாட்டார். உடனே கடுப்பாக சொல்லுவார், என்னப்பா நீ, உனக்கு ராமநாமத்தோட மகிமையே தெரியல, ராமநாமத்தை நீ வீணடிச்சிட்டு அதோட புகழ மங்க வச்சுட்டேன்னதும், குருதேவா நான் என்ன தப்பு பண்ணேன், ராமநாமத்தை சொல்லி ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்தியிருக்கேன், ஏன்பா நீ வேற இத்தனை பேர் சேர்ந்து 3 முறை எதுக்கு ராமநாமம் சொன்னீங்க, ஒரே ஒரு முறை சொல்லியிருந்தாலே அவர் சரியாக இருப்பார், நீங்கள் வந்து இன்னும் 2 முறை ராமநாமத்தை சொல்லி அதை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இந்த உள்ளன்போடு சொல்லப்படுற நாமம் வந்து ஒரு முறை சொன்னால் கூட பலனை தரும்னு நான் சொல்லுவேன். இப்போவும் நான் சொல்கிறேன், எப்போவுமே உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குன்னா பெரியவாட்ட ஒருத்தர் வருவார். கூட்டத்தில் வந்து தள்ளி இழுட்டு எப்படியாவது சீக்கிரமாக பெரியவா தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு வருவார். பெரியவா வந்து அவர் இப்படி வந்தவுடனே சலசலப்பை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கிட்ட கூப்பிட்டு, இப்போ இப்படி ஓரமாக உட்காரு, நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வரிசையில் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு கரெக்டாக எப்போ அவர் முறை வருமோ அந்த சமயம் வரும்போது அவரை கூப்பிட்டு, இங்கே வா, என்ன உன் பிரச்சனைன்னு தான் அவர் அடிக்கிட்டே போவார். என் பசங்க சரியில்லை, மனைவிக்கு எனக்கு சண்டை சச்சரவாக இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, வேலையில் ஒன்றும் பெரிய இது இல்லை, இன்னும் ஊதாரியாக திரியிறாங்க, அப்படியே நம்மளுக்கெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அடிக்கிட்டே போவார். சரி, இதெல்லாம் போகணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றதும், செவனேன்னு உட்காந்து ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன், அதையே ஒரு நாள் ஃபுல்லாக அரை மணி நேரம் சொல்லு போதும் அப்படின்னவங்க. அதாவது ஒரு நாளில் அரை மணி நேரம் ராமநாமம் சொல்லு அப்படி வந்து அவர் சும்மா இல்லாமல் வாய் துடுக்கா பெரியவாட்டை கேட்டுருவார். அரை மணி நேரம் ஒரு நாளில் ராமநாமம் சொன்னால் என் பிரச்சனைலாம் சரியாயிடுமா? ஏன் சரியாகாது? ராமநாமம் சொன்னால் ராமன் வந்து ராம அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் அத்தனையும் நடக்கும். ராமநாமம் சொன்னால் ஒருத்தர் வந்துடுவார் நம்ம வீட்டுக்கு, யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் வந்துடுவா? ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆஞ்சநேயர் யாரோட அம்சம்? சிவனோட அம்சம். சிவன் வந்துட்டா அங்கே பார்வதி வந்துடுவாங்க. பார்வதி வந்துட்டா பிள்ளைகள் 2 வந்துடும். பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா மகாலட்சுமி வந்துடுவா. மகாலட்சுமி வந்துட்டா மகாவிஷ்ணு வந்துடுவார். இத்தனை பேரும் வந்த ஒரு வீடு நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், உனக்குன்னு இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன். யார் எந்த கஷ்டம்னாலும் ஒரு நாளில் அரை மணி நேரம் உட்காந்து ராமநாமம் சொல்லி பாருங்கள், உடனே அது தீர்ந்து போயிடும்னு பெரியவா தன் திருவாக்கால சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், யாராவது ஏதாவது கமெண்ட்டில் கூட நீங்கள் படித்து பாருங்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, ராமநாமம் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் இப்போவும் சரி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா உட்காந்து நான் பாட்டே ராமநாமம் சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து எண்ணிக்கைகள் வந்து நிறைய வச்சுருக்கிறேன், இவ்வளோ முறையெல்லாம் கடந்திருக்கேன். அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். பணமாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஒரு சில தினங்கள்லேயே அந்த பிரச்சனையை எளிமையாக முடிச்சிட முடியும். யாரோ ஒருத்தங்க உதவி பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களை வந்து முன்னெடுத்துகிட்டே போகும், வழி நடத்தும். சீக்கிரமாக உங்களோட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். நீங்கள் வேணுன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு 13 நாள், ஏன் நான் வந்து 13 நாள் சொல்கிறேன்னா 13ங்கிற நம்பர் வந்து ஒரு நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா தெரியுமான்னு தெரியல, சில ஹோட்டலில் வந்து 12க்கு அப்புறம் 14 தான் இருக்கும், 13ன்ற நம்பரே இருக்காது. ஏன்னா 13 வந்து நம்பர் வந்து தீய சக்திகளுக்கான நம்பர், அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. 13 அப்படிங்கிறது ராகுவோட நம்பர். 1 + 3 4. இந்த 13ங்கிற விஷயத்த தாண்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பின்தொடர ஆரம்பிச்சிடுவீங்க. 13க்கு அப்புறம் 21 வைப்பாங்க, 21க்கு அப்புறம் 48, 90. இது ஒரு மனிதனோட உடம்பு 13 நாள் ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா சீக்கிரமாக அதை கிரகிச்சிக்கும். 21 நாள் ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிடும். 48 நாள்னால் இந்த பாடியும் ஆன்மாவும் அதை ஏற்றுக்கும். 90 நாள் ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சித்திக்க ஆரம்பிச்சிடும், உங்களை வழி நடத்தவோ இல்லை பின்தொடரவோ ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இந்த நாள் கணக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து 13 நாள் வேணும்னா டெய்லியும் 1000 ராமநாமம், 1000 ராமநாமம் சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 100 ராமநாமம் சொல்லலாம் நார்மலாக சொன்னாலே. நீங்கள் ராம 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 ராமன்னு சொன்னீங்கனாலே ஒரு நிமிஷத்துக்கு 100க்கு மேலே சொல்லலாம். நான் வந்து 10 நிமிஷம்னு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 20 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. சொல்லி பாருங்கள், நீங்கள் அந்த 13 நாள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நான் சொன்ன எந்த வேண்டுதலும் யாருக்காவது ஒருத்தருக்காவது நடந்திருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்பி சொல்லியிருப்பாங்க, இல்லை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்னா 10ஓட 11 கேட்டீங்க, 10ஓட 11 பண்ணிங்கன்னா அது நடக்காது. நான் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வீடியோ, மந்திரம் வீடியோ போட்டிருக்கல, நீங்கள் அதில் போயிட்டு யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது 1லேருந்து 2 கமெண்ட்டாவது எனக்கு இது நடந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க. நான் ஒருத்தங்களுக்கு ராமநாமத்தை பற்றி சொல்லியே வேலை கிடச்சிது, வீட்டு மேலே இருந்த கடனை அடைச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இதே மாதிரி தான் டெய்லியும் அவங்க வந்து ராமநாமம் சொல்லுவாங்க.
நீங்களும் ராம ராம ராமன்னு சொல்லுங்கள். அத்தனை கடவுளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். பாவத்தை அழித்து புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நாமம் வெற்றியை மட்டுமே தரும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.